ஒரு ஆட்டோ டிரைவர் எங்களுடைய ஏர்லி கஸ்டமர். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் அவர் பார்த்து அவர் வந்து சரி இவர் சொல்கிற ஐடியா நல்லா இருக்குது, கான்செப்ட் நல்லா இருக்குது, சின்ன அமௌண்ட்டு கூட நான் வாங்கிக்கலான்றாரு, டீ குடிக்கிற கிளாஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு நாளைக்கு அவர் 8 டீ குடிப்பார். அந்த 8 டீயை 4 டீயை நான் மாற்றுறேன். ஏன்னா எனக்கு தெரியும் 8 டீ உடம்புக்கு நல்லது இல்லைன்ட்டு நான் 4 டீயை மாற்றிட்டு இன்னொரு 4 டீக்கான காசு கோல்டில் போடுறேன். ரெண்டாவது அவர் 2மே ஓட்டார் போல இருக்குது, அந்த ஊபர் ஓலா எல்லாமே ஓட்டுறாரு. ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் ஓட்டுவார் நினைக்கிறேன் அப்படி சொன்னார். ஸோ அதில் வந்து நான் வர்ற காசுலேருந்து நான் 200 அன்றைக்கி எடுத்து வச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னாரு. ஏன்னா அந்த அமௌண்ட்டை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் எதுவுமே மிச்சம் இருக்காதான். அன்றைக்கி ஓட்டின காசு அன்றைக்கே காலி ஆகிடும், அடுத்த நாள் திருப்பி ஓட்டணும். ஸோ இதை நான் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக பண்ணலான்னு நினச்சேன் சார். பண்ணியிருக்காரு. தொடர்ந்து ஒரு ஐ திங்க் 6 மாதம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். 6 மாதத்துக்குள்ளே கையில் கிடைக்கிற காசு 500, 1000 எங்கே வந்தாலும் சரி, ஏதாவது பணம் சும்மா இருந்துச்சுன்னா தூக்கி இப்போ வாங்கியிருக்காரு. 6 மாதத்தில் 8 கிராம் சேவ் பண்ணுறாரு, 1 பவுன். இது எனக்கு தெரியாது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அவர் எனக்கு சொல்கிறார் 8 கிராம் வாங்குறாரு. எங்கள் ஆப்பில் காயினை ஆர்டர் பண்ண முடியும், காயின் ஆர்டர் பண்ணுறாரு, அவர் டெலிவரி கிடைச்சி எல்லாம் முடிஞ்சதுமே எங்கள் கஸ்டமர் சப்போர்ட்டில் கால் பண்ணி நான் உங்கள் ஃபவுண்டர்ஸை பார்க்கணும் முடியுமான்னு கேட்குறாரு. நான் யூஸ்வலி எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே ஏதாவது இந்த மாதிரி எனக்கு வந்துச்சுன்னா எனக்கு எஸ்கலேட் பண்ணுவாங்க, நான் கேட்பேன், அதுக்கு நான் செய்வேன். ஸோ நான் மீட் பண்ணலாம், சென்னையில் தான் இருக்கேன்னு சொல்கிறாரு, நான் மீட் பண்ணலாம். தண்டையார்பேட்டை ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போகிறேன். அங்கே அந்த ஆட்டோ டிரைவரை நான் மீட் பண்ணும்போது அவர் என்ன ஒன்று சொன்னார், சார் எனக்கு வந்து என் பொண்ணுக்கு ஒரு செயின் வாங்கி போடணுங்கிறது ரொம்ப நாள் கனவு. நான் எப்படி பணம் சேர்த்து வச்சாலும், வீட்டில் போய் உண்டியில் வாங்கி வச்சாலும் சரி, டப்பாவில் போட்டு வச்சாலும் சரி, எங்கே வச்சாலும் என் கையில் நிற்காது. நான் ஆட்டோ சங்கத்தோட தலைவர். ஏதாவதுன்னு என்கிட்ட தான் ஃபஸ்ட்டு நிற்பாங்க. சார் ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, எதையாவது ஒன்று சொல்லுவாங்க, நான் எடுத்து கொடுத்துடுவேன், போயிடும். திருப்பி வருமானம் எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் ஆப்பை பார்த்து நீங்கள் சொன்ன அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உண்மையிலே அந்நேரம் எனக்கு வந்து ஆரோ கோல்டு தான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் தெரியுது. வருமா வராதெல்லாம் எனக்கு தெரியாது. வந்தால் நல்லதுன்னு நினச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். வந்துச்சு. நான் நகை செஞ்சு என் பொண்ணுக்கு ஒரு செயின் போட்டிருக்கேன் சார், உண்மையிலே ரொம்ப நன்றி அப்படின்னாரு. எனக்கு அப்போ ஒரு விஷயம் டைட், நான் யாருக்கு இது சேரணும்னு நினச்சனோ அது அவங்களுக்கு கரெக்டாக போய் சேர்ந்துருக்குங்கிற அந்த என்ன சொல்கிறது, அது ஏர்லி ஃபேஸில் எனக்கு கிடச்ச ஒரு மன நிறைவு. எஸ், அந்த நிறைவு இருந்துச்சு. அந்த நிறைவு தான் எனக்கு ஆக்சுவலி சம்பாத்தியம் எனக்கு. ஓகேங்களா, எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம சரியான டேரக்ஷனில் தான் போயிட்டுருக்கோம், இது இன்னும் நிறைய பேரை போய் சேரணுங்கிற மட்டும் நான் நினச்சேன். அடுத்து ஒரு இன்னொன்று சொன்னார், எங்கள் ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கிற 25 ஆட்டோ டிரைவர்ஸ்க்கும் நான் சொல்லியிருக்கேன், இது யூஸ் பண்ணி டெய்லி போய் 100 200 ஒன்றால் எவ்வளோ முடியுதோ போட்டு கண்டிப்பாக போட்டுட்டு வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன். எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்கன்னார். இதெல்லாம் நாங்கள் வந்து வெறும் 1000 கஸ்டமர்ஸ்க்குள்ளே இருந்த டைமில் நடந்த விஷயங்கள். அது உண்மையிலேயே எனக்கு வந்து பயங்கரமான ஒரு வேலிடேஷன். என் ஐடியா வந்து சரியான ஐடியா தான், இது வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா காலங்கள் போக போக தங்கத்தின் விலை ஏறதை யாரையும் தடுக்க முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து இந்த மைக்ரோ சேவிங்ஸ், அதாவது சிறு முதலீட்டில் தான் மாறி ஆகணும். ஏன்னா பணம் நிறையா இருக்காது. ஸோ இந்த மாதிரி மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸுக்கு இந்த மாதிரி சின்னதாக வாங்குறது தான் பாசிபிலிட்டியாக இருக்கும். கரெக்டுங்களா? ஃபைன். இப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு சிறுதுளி பெருவெள்ளம் கான்செப்ட்டில் பேசுகிறோம் நம்ம. இப்போ உங்களுடைய அப்ளிகேஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை நான் எப்படி பயன்படுத்தணும், இதை பற்றி கொஞ்சம் அப்ளிகேஷனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள்.